இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு சாப்பிட்டா எடை குறையுமான்னு தெரியாது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்பவும் சாப்பிட்ற தோசை மாதிரி இல்லாம, டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும், ஹெல்த்தியா சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும். வாங்க எப்படி கொள்ளு தோசை செய்யலான்னு பார்த்துடலாம். 250 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இதில் கல், மண்ணெல்லாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் உளுந்து, வெள்ளை இல்லை கருப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா 2லேருந்து 3 முறை கழுவி நல்ல தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதும் தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் செஞ்சுக்கோங்க. இதோட 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கையால் நல்லா கலந்து விடுங்க. இதை மூடி வச்சு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும். நல்லா புளிச்சதும் மாவுலாம் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாவை ஒரு முறை எப்பவும் கலந்து விட்டு தோசை ஊற்றுங்க. இது நல்லா மெலிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஊற்றிக்கலாம். இதை நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலர் நல்லா மாறி வர வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கொள்ளு தோசை சுவையாக ரெடி ஆயிடுங்க. இது நல்லா சூடாக சாப்பிடுங்க. எப்போவுமே தானியங்களை வச்சு தோசை செய்யும் போது சுட சுட சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா வகையான சட்னியும் செட் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.